ஃப்ரெண்ட்ஸ், மசில்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு நான் ஒரு பெரிய பாடி பில்டர் தான், இந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறதுக்கு நான் ஒரு ஃபிசிக் தான், ஃபிட் பாடி தான், இந்த மாதிரி எல்லாம் ஒரு இமேஜ் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பண்றது தெரியுமா? அவர் புஷ்அப் பண்றாங்க. ஆனா இந்த புஷ்அப் பண்ணும்போது நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நான் 10 புஷ்அப் எடுப்பாங்க, நான் 50 புஷ்அப் எடுப்பாங்க. எனக்கு 100 புஷ்அப் சேலஞ்சு கூட ஈஸி தான். இந்த மாதிரி எல்லாம் பெரிய வாயில சொல்லிடுவான். அது மட்டும் இல்ல, அது பண்ணிடுவா. ஆனா இந்த புஷ்அப் எண்ணிக்கை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல் ஆயிடும். இல்லனா மற்றவருக்கு முன்னாடி காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த புஷ்அப்ல நிறைய பிரச்சனைஸ் இருக்கு. இந்த மாதிரி புஷ்அப், அதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் புஷ்அப்ஸ், இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய மசிலுக்கு ஏதாவது குணம் இருக்குதா? அதை பற்றி மட்டும் நீங்க யோசிக்கீங்க. இது நீங்க உங்களையே சீட் பண்ற மாதிரி. இந்த ஒரு மிஸ்டேக் நீங்க ஸ்டாப் பண்றேன்னா அப்ப மட்டும்தான் இந்த புஷ்அப்ல எல்லாம் இருந்து உங்களோட மசிலுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைச்சிடும். நீங்க எவ்வளவு புஷ்அப் செய்யுது, 50 புஷ்அப்பா 100 புஷ்அப்பா, இந்த எண்ணிக்கை எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்க 10 புஷ்அப் எடுத்தா போதும், ஆனா அது ஒரு புஷ்அப் ஆயிடும். அவ்வளவுதான். நீங்க என்ன நினைச்சீங்க? 100 புஷ்அப் எடுத்தீங்க, இல்லைன்னா 500 புஷ்அப் எடுத்தீங்க, இதனால உங்களை பாடிக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைச்சிருக்குதா? ஆனா அது ஒரு பெரிய பிளைண்ட் ஃபெய்த் தான். இந்த புஷ்அப் அப்படின்றது எண்ணிக்கை எடுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அது ஃபீல் பண்ணி செய்ய வேண்டியது தான். அது பெனிஃபிஷியலா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ புஷ்அப் செய்யும் போது நம்ம இம்பார்ட்டண்டா தெரிய வேண்டிய சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோக்கு போகலாம். லெட்ஸ் பிகின். ஒர்க் அவுட்டை பற்றி, புஷ்அப்பை பற்றி நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடியும் நான் உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கேன். அதாவது புஷ்அப் பண்ணும்போது காலெல்லாம் எப்படி வச்சிடணும், கையெல்லாம் எப்படி வச்சிடணும், எப்படி பொங்கணும், எப்படி கீழே போகணும், இதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது கைகள் எப்படி வச்சிடணும், கைகள் எவ்வளவு டிஸ்டன்ஸில் வச்சிடணும், எந்த பொசிஷனில் வச்சிடணும், பாடியிலிருந்து லெஃப்ட் ரைட் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும், அதே போல லெக்கினுடைய பொசிஷன் எப்படி இருக்கணும், கால் தரையில் டச் பண்ண வேண்டியது எப்படி இருக்கணும், நம்மளோட அப்டோமன் எப்படி இருக்கணும், செஸ்ட் எப்படி இருக்கணும், இதை பற்றி எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே போல புஷ்அப்பினுடைய எண்ணிக்கை எப்படி அதிகரிக்கலாம், இதை பற்றியும் சொல்லி கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் ஒரு வாட்டி கூட சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு புஷ்அப்பே வரலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக ஹாஃப் புஷ்அப் எடுக்கலாம். அதாவது உங்களோட நீ கீழே டச் பண்ணி வச்சு புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் ஹைட்டான ஒரு ப்ராக், அப்படி ஏதாவது ஒரு ஹைட் இருக்கிற பொருள் மேலே கை வச்சு புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புக்கு மேலே ஏதாவது வெயிட் எல்லாம் வச்சு புஷ்அப் பண்ணலாம். அது ஹெவி டியூட்டி புஷ்அப் தான். உங்களால் ரஃப் புஷ்அப் எல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரி உடம்புக்கு மேலே ஏதாவது வெயிட் இருக்கிற பொருளெல்லாம் வச்சிடணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய புஷ்அப்பினுடைய ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரணும். அது மட்டும் இல்லை, புஷ்அப்பில் வெயிட் கொடுத்து வரணும். அப்படின்னா உங்களுடைய மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, என்னுடைய புஷ்அப்பினுடைய எண்ணிக்கை நிறைய இருந்தால், அதாவது 100 புஷ்அப் எல்லாம் நான் பண்ணிடுச்சுன்னா நான் பெரிய ஒரு ஒர்க் அவுட் மேன், அந்த மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் புஷ்அப்பில் இந்த மாதிரி எண்ணிக்கை அதிகரித்ததுனால எதுவும் காரியம் இல்லை. புஷ்அப்பினுடைய மெத்தடில் தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனால் இதுக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்கள் கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக ஃபீல் பண்ணி ஒரு 10 புஷ்அப் பண்ணுறதும், அதுக்கு மேலே கவனம் கொடுக்காம ஒரு 100 புஷ்அப் பண்ணுறதும், இதுல எல்லாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த 10 புஷ்அப் தான் இம்பார்ட்டன்ட். கவனம் கொடுக்காத பண்ணக்கூடிய 100 புஷ்அப்பை விட இம்பார்ட்டன்ட் தான் கரெக்டான போஸ்டரில் பண்ணக்கூடிய அந்த 10 புஷ்அப். அதனால் நீங்கள் நிறைய புஷ்அப் எடுக்கிறாங்க, இதெல்லாம் காமிக்கிறதுக்கு நீங்கள் புஷ்அப் 100 புஷ்அப் 200 புஷ்அப் இப்படியெல்லாம் எண்ணிக்கை போடுறதுனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன புரியணும்னா, ஒரு புஷ்அப்ல இருந்து எப்படி மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்கலாம், புஷ்அப் பண்ணி எப்படி நம்மளால மசில் பில்ட் பண்ண முடியும், இதை பற்றி இருக்கிற ஒரு ஐடியா வேணும். புஷ்அப்பினுடைய பேசிக் தியரி என்னன்னா, உங்களுடைய பாடியுடைய வெயிட் கம்ப்ளீட்டாக உங்களோட ஹேண்ட் மசில்ஸ்க்கு கொண்டு வரணும். அதுதான் உங்களுடைய ஹேண்டில், உங்களுடைய ஷோல்டரில் அந்த லோடு வரலைன்னா மசில் உருவாகாது. நீங்கள் ஏதோ ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரி எங்கேயோ காமிக்கிறதுக்கு 100 புஷ்அப் 200 புஷ்அப் இந்த மாதிரி எல்லாம் சீக்கிரமாக பண்ணி போயிட்டு அதுல எல்லாம் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அதனுடைய போஸ்டர், அதனுடைய மெத்தட், இதுல எல்லாம் கவனம் கொடுக்காம நீங்க எவ்வளவு புஷ்அப் பண்ணாலும் அதுல பெனிஃபிட் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் உங்கள் ஹேண்டுக்கு கரெக்டான அந்த லோடு சப்ளை வராது. உங்களுக்கு அதுல இருந்தெல்லாம் நீங்க புஷ்அப் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு பேர் மட்டும் கிடைச்சிடும், ஆனால் பெனிஃபிட் கிடைக்க மாட்டேன். உங்களுக்கு 100 புஷ்அப் எல்லாம் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணிடுன்னு தெரியுமா? அதுக்கு இருக்கிற ட்ரிக் என்ன தெரியுமா? நீங்கள் ஸ்பீடில் புஷ்அப் பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீடில் புஷ்அப் பண்ண ஆரம்பிச்சோன்னா புஷ்அப்பினுடைய அந்த குவாலிட்டி அதிலிருந்து போயிடும். அது ஏன் அப்படி நடக்குதுன்னா, நீங்கள் அப்போ புஷ்அப்பினுடைய குவாலிட்டியில் கவனம் கொடுக்காத புஷ்அப்பினுடைய குவான்டிட்டியில் மட்டும்தான் கவனம் கொடுத்துருக்கோம்.
நம்பரில் கவுண்டில் தான் கவனம் கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதாவது நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் புஷ்அப் பண்ணால் கூட உங்கள் பாடி பம்ப் ஆகிடும், உங்களுக்கு நல்ல ஒரு வார்ம் அப் ஃபீலிங்கும் கிடைச்சிடும். அப்போ வந்து நீங்களும் இந்த மாதிரி தான் நம்பிடும். அதாவது இப்போ வந்து என்னுடைய புஷ்அப் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ஏன்னா எனக்கு ஒரு வார்ம் அப் கிடைச்சிருக்கு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் புஷ்அப் நீங்கள் டெய்லி பண்ணால் கூட உங்களுடைய மசிலுக்கு வந்து தேவையான அந்த க்ரோத் இருக்க மாட்டேன். அதனால நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க, இந்த புஷ்அப் வந்து இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி போட்டி வச்சு நம்பர் எடுக்கிறதுக்கோ தேவையான ஒரு விஷயம் கிடையாது. புஷ்அப் அப்படின்றது நம்ம கையிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஜிம் டூல் தான். மற்ற டெக்னிக் எதுவுமே யூஸ் பண்ணாத நம்மளாலே பண்ண முடிகிற ஒரு மசில் டெவலப்மெண்ட் ட்ரிக்கு தான் புஷ்அப். அதனால நீங்கள் எண்ணிக்கையே எடுக்க வேண்டாம். புஷ்அப் கரெக்டாக எப்படி பண்ணிடுறோம் இதை பற்றி மட்டும் யோசிக்கிங்க, உங்களுக்கு பாடி பில்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ரெகுலர் புஷ்அப்பை பற்றி சொல்லி கொடுக்குறேன். ரெகுலர் புஷ்அப்பினுடைய போஸ்டரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கு. இதே போல உங்களுடைய காலு கையெல்லாம் கரெக்டாக வச்சிருங்க, ரெகுலர் புஷ்அப்னு தயாராகிடுங்க. நீங்கள் எந்த மாதிரியான பாடி பில்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னாலும், அது புஷ்அப்பாக இருந்தாலும் புல்லப்பாக இருந்தாலும் ஜிம்மில் இருந்தாலும் இல்லை எங்கேயா இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் தான் அதனுடைய டெம்போ. டெம்போன்னா என்ன, நம்ம அங்கே பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைஸ் ஸ்பீடு, அதனுடைய ரிதம், நம்ம செய்யக்கூடிய அந்த ரிதம் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு மூவிங் ஸ்மூத்னஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இந்த டெம்போன்னு சொல்லிடும். புஷ்அப் பண்ணும்போது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான் ஸ்பீடா ரொம்ப ஃபாஸ்டா பண்றது. ஆனா நீங்க கவனம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்களோ, நீங்க எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு பண்றீங்களோ அவ்வளவு அதனுடைய ரிசல்ட் கம்மி தான் இருக்கும். இந்த ஒரு ஈக்குவேஷன் நீங்க மைண்ட்ல வைங்க. உங்களுடைய ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும்போது குவாலிட்டி கம்மி ஆயிடும். நீங்கள் கரெக்டாக கவனம் வச்சு ஸ்லோவாக பண்ணும்போது 100% ரிசல்ட் கிடைக்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி புஷ்அப் பண்ணும்போது அதிலிருந்து 10% பெனிஃபிட் தான் கிடைச்சிடும். அப்போ நமக்கு இப்போ வந்து டெம்போவை பற்றி பார்க்கலாம். நாம் நம்மளோட புஷ்அப்பினுடைய ஸ்பீடை எப்படி மெயின்டைன் பண்ணிடணும், என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த புஷ்அப்பினுடைய பொசிஷன் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டரில் கரெக்டாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் கீழே போயிடணும். கீழே போகும்போது இப்படி தான் போகணும். எப்படி போகணும் தெரியுமா, அதாவது உங்களுடைய ஃபுல் பாடியோட வெயிட் வந்து உங்கள் ஹேண்டுக்கும் ஷோல்டருக்கும் கிடைச்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்லோலி கீழே போயிடணும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாக ஸ்லோவாக கீழே போயிடணும். இது ஸ்பீடில் பண்ணக்கூடாது. அதாவது உங்களோட மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபீல் பண்ணி மெதுவாக கீழே போயிடணும். உங்களோட உடம்பினுடைய வெயிட் வந்து ஹேண்டில் ஃபீல் ஆகிடணும். அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் கொடுத்து ஹேண்டை வந்து மெதுவாக பெண்ட் பண்ணி கீழே போயிடுங்க. உங்கள் ஹேண்டில் ஃபீல் ஆகிற அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, பாடினோட வெயிட் இருக்கு இல்லையா, அது உங்களோட மைண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடணும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட கீழே போகணும். உங்களுடைய மைண்டும் உங்களோட ஹேண்டும் வந்து அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வச்சு தான் புஷ்அப்பில் கீழே போகணும். அப்புறம் மேலே வர்றது எப்படி, அதை பற்றி நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கீழே போகும்போது எந்த ஒரு ஸ்பீடு இருந்ததோ அந்த ஸ்லோ ஸ்பீடில் தான் மேலேக்கும் வரணும். ஆனால் ஒரு 90% வரைக்கும் அந்த மாதிரி ஸ்லோவாக திருப்பி வந்ததுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 10% லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து உங்களோட ஹேண்டு திடீர்னு ஸ்ட்ரைட் ஆக்கிடணும். அதாவது உங்களோட ஹேண்டு வந்து ரிவர்ஸில் ஸ்லோவாக வந்துடணும். லாஸ்ட் மொமெண்ட்டில் மட்டும் அது ஃபாஸ்ட் ஆக்கிடணும். இந்த ஒரு ஸ்பீடு கண்ட்ரோலில் தான் புஷ்அப்பினுடைய டெக்னிக் இருக்குது. அதாவது கீழே போகிறதும் ஸ்லோவாக இருக்கணும், திருப்பி வரதும் ஸ்லோவாக இருக்கணும், ஆனால் அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து ஃபாஸ்ட் ஆக்கிடணும். இந்த மாதிரியான புஷ்அப் நீங்கள் பண்ணுறேன்னா ஷோல்டர்ஸ், ட்ரைசெப்ஸ், செஸ்ட் மசில்ஸ் எல்லா இடத்தும் அதனுடைய எஃபெக்ட் கிடைச்சிடும். இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் புஷ்அப் பண்ணும்போது கீழே போகிறது இல்லையா, அங்கே கீழே போகிறதுக்கு அப்புறம் அங்கே கீழே கொஞ்சம் டைம் ஹோல்டு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியதுக்கப்புறம் உங்களோட கெப்பாசிட்டி முடியும் போது திருப்பி வரணும். திருப்பி வரும்போது அந்த 90%க்கு அப்புறம் மீதி இருக்கிற 10% திடீர்னு மேலே வந்துடணும். இது வந்து உங்களுக்கு புஷ்அப்பினோட கூட உங்களோட ஹேண்ட் மசில்ஸுக்கும் ஷோல்டர் மசில்ஸ்க்கெல்லாம் ஒரு பவர்ஃபுல் ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு புஷ்அப் நீங்கள் பண்ணி பாருங்க. புஷ்அப்புக்கு மேலே இருக்கிற எல்லா போட்டியும் வந்து நீங்கள் கழட்டிடுங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு ரிசல்ட் தான் வேணும். புஷ்அப் வந்து எங்கேயும் எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்கு கிடையாது, நமக்கு ரிசல்ட் வேணும், அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கு. அதனால புஷ்அப் வந்து இந்த மாதிரி தேவையான இடத்துல ஸ்லோவாக, தேவையான இடத்துல ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறேன்னா உங்களோட மசிலுக்கு புஷ்அப்பினுடைய எஃபெக்ட் கிடைச்சிடும். இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் பார்த்ததுனாலே உங்களுக்கு எந்த குணமும் கிடையாது. நீங்கள் இப்போவே போய் இதெல்லாம் நிறுத்தி ஒரு புஷ்அப் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஒப்பீனியன் போடுங்க. இந்த வீடியோக்கு லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.